எஸ் லார்ட். நீங்க அப்படி செய்கிறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர் ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட். எஸ் லார்ட். எஸ் லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். ரீகரமா ஷதலா ஹதீரமா கரபூஷதலமா Ora maha sitiri kere dele hadira moshadalaba. Ora masha karabedara mohadalama karabeshadalama. Ora maha dire me kere dele kere beshedera mara dere bira boshadala karabu. Thank you, Holy Spirit. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நல்லவர் நீர் ஆண்டவரே. நீங்க நல்லவர், நீங்க நல்லவர், நல்லவர் அப்பா. நீங்க வல்லவர். நீங்க எல்லாவற்றையும் செய்ய உம்மால முடியும். உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. உமக்கு இது டஃப், இது இம்பாசிபிள்னு ஒன்று கிடையாது. எவ்ரி திங் இஸ் பாசிபிள் த்ரூ யூ, ஃப்ரம் யூ லார்ட். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கும் பலன் உண்டாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்ப இந்த நேரத்துல நான் பேசுகிறேன். இஃப் எனிபடி இஸ் வீக், இஃப் எனிபடி இஸ் டயர்ட் ஆஃப் லைஃப், ஆண்டவருடைய நன்மை அவர்களை சந்திக்கட்டும் சொல்லி நான் பேசுகிறேன். ஆண்டவரோட குட்னஸ் அவர்களை சந்திக்கட்டும் சொல்லி நான் பேசுகிறேன். யாருக்கெல்லாம் லைஃபை நினைச்சு ஒரு மாதிரி என்ன இது லைஃப் டயர்டா இருக்குது, இதுதான் லைஃபா, அந்த மாதிரி வெறுமையா யாராவது ஃபீல் பண்றீங்களா? ஏன் ஒரு சில நேரங்கள்ல அவ்வளவுதான் இல்ல, இது இவ்வளவுதான் இருக்கு லைஃப்ல, இவ்வளவுதான் அப்படின்னு எல்லாம் சில நேரத்துல தோணி ஒரு ஒரு விதமான வெறுமை மைண்டை நிரப்புதுன்னா, ஐ ஸ்பீக் மீனிங் டு யுவர் லைஃப். உங்க வாழ்க்கையில அர்த்தம் இருக்கிறது. ஏன்னா அர்த்தத்தை உருவாக்குகிறவர் இயேசு கிறிஸ்து. அவரை நம்ம அறிந்து இருக்கிறதுனால, அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறதுனால நாம ஏன் எஸ் வி ஹாவ் மீனிங் இன் லைஃப். நமக்கு அர்த்தமே அவர் தான். வாழ்க்கையில் நடுவில் அவர் தான், பிடிப்பு அவர் தான். எஸ், எல்லாவற்றுக்கும் மேலானவர் அவர் தான். எஸ் ஹோலி ஸ்பிரிட். உங்களை சுற்றி எங்க வாழ்க்கை அர்த்தத்தோடு தான் இருக்கு, சந்தோஷமா இருக்கு ஆண்டவரே. நீங்க எங்களை குறை இல்லாதவர்களாய், பழுதற்றவர்களாய் நீங்க பாக்குறீங்க. உமக்கு நன்றி. அப்படியே சொல்லுங்க, ஏசப்பா, என்னை நீங்க குறை இல்லாதவளாய் பார்க்கிறீங்க, நிறைவாய் பார்க்கிறீங்க. எல்லா விதத்திலையும் என்னை ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். சொல்லுங்க, ஏசப்பா, உங்களுக்கு என்ன பிடிக்கும். நிறைய பேருக்கு என்னன்னா, பீப்புள் ரியாக்ட் பண்ற விதத்தை பார்த்து நம்மளை பிடிக்கல, இவங்களுக்கு பிடிக்கல, நம்ம அப்பாவுக்கு பிடிக்கல, அம்மாவுக்கு நம்மளை பிடிக்கல, இல்ல கூட பிறந்தவங்களுக்கு பிடிக்கல, எனக்கு கணவருக்கு பிடிக்கல, மனைவிக்கு பிடிக்கல, இப்படி எல்லாம் எண்ணங்கள் இருக்குல்ல. அதனால ஏதாவது நம்ம தப்பு பண்ணும் போது நம்மள மீறியே என்ன ஆகுது, நான் இப்படி எல்லாம் பண்றேன், ஏசப்பாக்கு எனக்கு பிடிக்காது போல இருக்கு அப்படின்னு அவர்கிட்டயுமே அதே போய் வந்து நிக்குது. அஹ் யாருக்கெல்லாம் அப்படி இருக்கு? ஏதாவது தப்பு பண்ணும்போது, ஐயோ இப்படி எல்லாம் பண்றோமே, இதெல்லாம் ஏசப்பாக்கு பிடிக்காதுல்ல, அப்ப நம்மள பிடிக்காதோ, இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வருது சில நேரத்துல இல்ல. ஆனா அறிக்கை செய்யுங்க, சத்தியத்தை பேசுங்க. ஏசப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், ஏசப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படியே மனசுக்குள்ள சொல்லுங்க. ஏ தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, நீங்க என்ன நேசிக்கிறீங்க. நேசிக்கிறதுன்றது வந்து லவ்ஸுங்கிறது வந்து ஒரு இந்த வார்த்தை. ஆனா பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது ரொம்ப ரொம்ப அர்த்தம் கொடுக்கும் நம்ம லைஃப்ல டெய்லி யூஸ் பண்ற வார்த்தை இல்ல. ஏசப்பா உங்களை நேசிக்கிறாருங்கிறது ஜென்ரலா இந்த நம்ம பேசுறது. ஆனா பிடிக்குங்கிறது நம்ம கிரியைகளையும் சேர்த்து பிடிக்கும். நான் பண்ற தப்புகளோடு பிடிக்கும், நான் பண்ண தவறுகளோடு பிடிக்கும், நான் வந்து சரி செய்த சொதப்பல்கள், தவறான முடிவுகள், இது எல்லாம் வச்சும் என்ன பிடிக்கும்னு அர்த்தம். ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும்னா ஜஸ்ட் பிடிக்கும். சில பேருக்கெல்லாம் ஏன் நம்மள பிடிக்கும், இல்ல நமக்கு ஏன் சில பிடிக்குங்கிறது நமக்கு தெரியாது. அது அவங்க அவ்வளவு தப்பு பண்ணியிருப்பாங்க, அவங்க அவ்வளோ ஒரு மோசமா நடந்திருப்பாங்க. ஆனா சில பேரை பார்த்தீங்கன்னா ஏன் பிடிக்கும்னு தெரியாது, பிடிக்கும் நமக்கு இல்லையா. அது மாதிரிதான் ஆண்டவருக்கு நம்மள நிபந்தனை இல்லாமல் நம்மளை நேசிக்கிறதுனால, நேசம் மட்டும் இல்ல, நம்மள மொத்தமா பிடிக்கும். சொல்லுங்க, எசப்பாக்கு என்ன மொத்தமா பிடிக்கும். என்னுடைய உருவத்துல, இந்த உருவத்துல, இந்த ஸ்கின் கலர்ல, இந்த ஹைட்ல, இந்த குண்டு குண்டுன்னு இருக்கிறான் பாருங்க, இந்த மாதிரி இருக்கேனே, இந்த இந்த விஷயத்துல என்ன பிடிக்கும். என் சரீரத்தை அவருக்கு பிடிக்கும். ஏன்னா என் சிருஷ்டிகர்த்தா, என் அப்பா, என்னை செதுக்குகிறவர், எனக்குள்ளது கிரியை செய்கிறவர், அவருக்கு என் சரீரம் பிடிக்கும். ஏன்னா சில நேரத்துல மனுஷங்க வந்து நம்ம பாடியை பத்தி சொன்ன குட்டை நெட்டை, கருப்பு வெள்ளை, மூஞ்சி பாரு இப்படி இருக்கு, மூக்கு பாரு இப்படி இருக்கு, அப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல. அதை வச்சு நம்ம ஒரு மாதிரி ஷேம் ஃபீல் பண்ணியிருப்போம் இந்த பாடி ஷேமிங் விஷயத்துல. அப்போ நம்ம மீறிய ஆண்டவர்கிட்டயும் என்ன பண்ணுவோம், ஓ ஏசப்பாவுக்கும் இப்படிதான் இருக்குமோ நம்ம அசியம் பண்ணிப்போம். பட் ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? பழுது ஒண்ணுமே இல்ல, நீ பெர்ஃபெக்ட், நீ வந்து ரூபவதி,
ரூபவதினா என்ன? லேமன் டேர்ம்ல அழகின்னு அர்த்தம், அழகன்னு அர்த்தம். ஏன்? அதாவது உன்ன மாதிரி இன்னொரு கைண்ட் இல்ல. ஒருத்தருமே ஆண்டவர் அழகா பார்க்கிறாரு. நம்ம ஒருத்தரையுமே அஹ் யாரையுமே வந்து இவங்களை விட இவங்க அழகு அப்படியெல்லாம் கிடையாது. இங்க உலகத்துல நடக்குதுல அழகி போட்டி அதெல்லாம் கிடையாது. ஆண்டவருக்கு எல்லாருமே அழகுதான். ஏன்னா அவர் படைத்தது எல்லாத்தையும் நல்லதுன்னு கண்டாரு. அதான் மனுஷனை படைக்கும் போது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாரு. அதனால நம்மள பார்த்த ஆண்டவர் என்ன சொல்றாரு? வெரி குட். சொல்லுங்க. ஒரு யாரெல்லாம் சின்ன வயசுல அந்த நோட்ஸ் எழுதும் போது ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் எழுதிட்டு போவோம். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? டெய்லி 4 லைன் நோட்டு, தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் நோட்டு, இதெல்லாம் நம்ம எழுதிட்டு போவோம். கிளாஸ் ஒர்க் எல்லாம் எழுதுவோம் இல்லையா? நோட் புக் போட்டு எழுதுவோம். அப்ப மிஸ் வந்து சில பேருக்கு ஃபேர் போடுவாங்க, சில பேருக்கு குட் போடுவாங்க, சில பேருக்கு வெரி குட் போடுவாங்க. ஆஹ் அப்படி வெரி குட் கிடைச்சிருச்சுன்னா அது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். யாரெல்லாம் அந்த ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க அந்த சந்தோஷத்தை? வெரி குட், அப்புறம் எக்ஸலண்ட், அது மாதிரி டீச்சர் கிட்ட இருந்து நோட்ல அப்படி எழுதி வந்துருச்சுன்னா அப்படி ஒரு குஷியா இருக்கும். இதே வராத பிள்ளைங்களுக்கு பாவம் சோகமா இருக்கும். அதுவே மோட்டிவேஷனா இருக்கும், அடுத்த நாள் நீட்டா ஹேண்ட் ரைட்டிங் எழுதணும் அப்படிங்கிறது. ஸோ ஏசப்பா வந்து எல்லாருக்குமே இப்ப பாரு, எத்தனை பேர் சேர்ந்திருக்கோம் இப்போ நம்ம. அபி அப்படின்னா அபிக்கு வந்து குட் போட்டுட்டு அமுதா ஜான்சன் சிஸ்டருக்கு வெரி குட் போட மாட்டார். இப்ப அனுஷா சிஸ்டருக்கு எக்ஸலன்ட் போட்டுட்டு அபிலா சிஸ்டருக்கு ஃபேர்னு போட மாட்டார். நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அப்பா எல்லாரையுமே எக்ஸலன்ஸ்னு வாரு. யூஆர் ஒன் ஆஃப் த கைண்ட் அப்படின்வார். உன்னை போல வேற யாருமே இல்லைன்னு சொல்லுவாரு நம்ம ஏசப்பா. அதுதான் ஏ, உன்னை போல வேற யாருமே இல்லைன்னு சொல்லி அதே டைலாக் எல்லாருக்கும் சொல்லுவார். அது பொய்யா? கிடையாது, உண்மை. இப்ப 2 பிள்ளைங்க இருக்கிற வீட்டுல யாரை பிடிக்கும்னு பசங்களுக்கு ஒரு போட்டி இருக்கும். அம்மாக்கு என்ன பிடிக்குமா, தம்பியை பிடிக்குமா, என்ன பிடிக்குமா, அக்காவை பிடிக்குமா? ஆனா நம்ம எல்லா ஒரு நல்ல அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? 3 பிள்ளைங்களையும் பிடிக்கும், 2 பிள்ளைங்களையும் பிடிக்கும், இந்த பிள்ளை மாதிரிதான் அந்த பிள்ளை. ஆனா அது பிள்ளைங்களுக்குள்ள போட்டி இருக்கும், என்ன பிடிக்குமோ அவங்களுக்கு பிடிக்குமா. அதே மாதிரி இப்ப கூட மேபி நியூ இப்பதான் நீங்க ஆண்டோட ரட்சிப்பு அன்புக்குள்ள வந்துட்டு இருக்கீங்க, ஒரு புரிஞ்சிட்டு வரீங்கன்னா உங்களை கம்மியா பிடிக்கும். பயங்கரமா வசனம் சொல்றாங்க, பாட்டு பாடுறாங்க, செம்மையா ஸ்பிரிச்சுவலா நடந்து கொள்கிறார்கள், காட்டிக்கிறாங்க, ஆண்டோட ராஜ்யத்துல ஊழியம் செய்யறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வி 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 குட் போடுவாரு. என்னெல்லாம் ஓகே வந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேர் போடுவாரு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒருத்தரையும் ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்த தேவன் ஒருத்தரையும் எக்ஸலண்டா பார்ப்பார். ஏன்? ஏன்னா அவர் எக்ஸலன்ஸ் தான் நம்மளை உருவாக்கி இருக்கு. அப்ப லைட்டுக்குள்ள வரும்போது அவருடைய வெளிச்சத்துக்குள்ள நாம் வருகிறோம், நித்திய வெளிச்சத்துக்குள்ள வந்து விடுகிறோம். ஸோ வெளிச்சம் தான் அங்க கணக்கு. யாரு பெரிய ஆள், யாரு சின்ன ஆளு, யாரு வசதி, யாரு கம்மி, திறமசாலி, திறமை இல்ல, இதெல்லாம் இல்ல. வெளிச்சம் மட்டுமே பேசும். ஆண்டவர் சொல்றாரு, நீ உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீங்க, உப்பா இருக்கிறீங்க அப்படின்னு. ஸோ அதுதான் நம்ம அடையாளமாக இருக்குமே தவிர, தேவனுடைய ஒளி நம்ம இடத்துல வருகிறது தான் தவிர, நம்ம எதை செய்கிறோம், எப்படி செய்கிறோம், எந்த எக்ஸலன்ஸ்ல செய்யறோம், பெஸ்டா செய்யறோமா அப்படி இல்லை. வெளிச்சத்திலிருந்து செயல்படுகிறோமா, தேவனுடைய அன்பிலிருந்து நடந்து கொள்கிறோமா, இது மட்டும்தான். இதுல தயர்றோமான்னு மட்டும்தான் நம்மளை பார்த்துக்கிட்டே ஆண்டவர் கண்ட கரெக்ட் பண்ணிட்டே வருவார். எஸ். ஏன்? அதனால சோர்ந்து போக வேண்டாம், கம்பேர் பண்ணிக்க வேணாம், இந்த வீட்டுல பிள்ளைங்களை கம்பேர் பண்ண வேணாம், இவங்க அவங்க மாத்தி மாத்தி என்ன பண்ண வேணாம், கம்பேர் பண்ண வேண்டாம். எஸ். ஸோ நிஜமா ஐ ஃபெல் டு டாக் திஸ். அப்புறம் வில் ப்ரே. ப்ரே பண்ணிட்டு ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணும் அப்படின்னு யோசிக்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி. இப்போ கூட எங்களை என்கரேஜ் பண்ற வேர்ட்ஸ் உங்ககிட்ட இருந்து வந்ததுக்காக நன்றி. எங்க ஒருத்தர் நீங்க எவ்வளவு ஸ்பெஷலா நினைக்கிறீங்க, உமக்கு நன்றி. உங்களுடைய அன்போட அந்த வீரியத்தை ஒருத்தருடைய வாழ்க்கையிலயும் அப்படியே ஊடுருவ செய்றீங்கப்பா, உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. ஒருத்தரும் இன்சைட் அவுட் உண்மை அறிந்து கொள்ளுகிற கிரேஸ் உண்டாகட்டும் சொல்லி நான் ரிலீஸ் பண்றேன். இன்னும் இந்த வார்த்தைகளை கேட்கும் போதெல்லாம் உங்களை ரொம்ப சமீபமா ஒருத்தரும் ஃபீல் பண்ணட்டும். நீங்க தூரமா இருக்கிறதுன்னு அவங்க அவங்க நினைச்சிட்டு இருந்தா அந்த பொய் எல்லாம் உடைக்கப்படுவதாக. என் தேவன் எனக்குள்ள இருக்கிறார், என்னோடு கலந்து இருக்கிறார், அவரை என்னை விட்டு பிரிக்கவே முடியாது, நானே நினைச்சாலும் முடியாதுங்கிற உறுதி ஒருத்தருடைய இருதயத்திலையும் அப்படியே பதியட்டும்ப்பா. அப்படியே பதியட்டும், அப்படியே பதியட்டும். அதற்கு விரோதமா இருக்கிற எல்லா பொய்களும் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. எல்லா பொய்களும் வெளியேறி விட்டதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இன் ஜீசஸ் நேம், ஆமென், ஆமென், ஆமென். ஆக்சுவலா இன்னைக்கு என்ன பேசணும்னு நினைச்சேன்னா, பிரதர்ஸ் இருந்தாலுமே பரவாயில்ல, ஒரு சில விஷயம் கொஞ்சம் எஜுகேட் பண்ணணும். நமக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்ச விஷயம்தான். ஆனாலும் சில ஏரியால பாத்தீங்கன்னா
நமக்கு இந்த மாதிரி வலிக்குது, நமக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது அப்படின்னு ஓ இப்படி இது எல்லாருக்கும் இது தெரியுதே, அதுவே ஒரு ஹீலிங்கா இருக்கும். யாருக்கெல்லாம் தீர்வு எதிர்க்கல இருக்கவங்க சொல்ல வேணாம். ஆனா எனக்கு இது இப்படி இருக்குன்னு எதுல இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறாங்களேங்கிறதே ஒரு பெரிய ஹீலிங்கா இருக்கும். ஸோ இதுல மோஸ்ட்லி 90% உமனா இருக்கிறதுனாலையும், இல்லொன்னு இது உங்க வீட்டுல இருக்கிற பிரதர்ஸ், ஹஸ்பண்ட்ஸ், பிள்ளை, பெரிய பிள்ளைங்க, புரிந்து கொள்ற வயது இருக்கிற பிள்ளைகளுக்கும் இதை என்ன பண்ணலாம், நம்ம எஜுகேட் பண்ணலாம். ஓகே, நான் எதை பத்தி பேச போறேன்னா, இந்த மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் மென்ஸ்ட்ருவேஷன் இருக்கு இல்லையா, நமக்கு மாசம் மாசம் மாதவிடாய் வருது பெண்களுக்கு. பியூபர்ட்டில இருந்து ஒரு 50 வயசு வரைக்கும் நமக்கு அது நம்ம கிராஸ் பண்றோம். இதுல என்னன்னா, போன ஜெனரேஷன் வரைக்கும் அது என்னமோ ஒரு கிரேஸ்ன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. அந்த பெனோபாஸ்குள்ள போறதோட தெரியாமையே நம்ம அம்மா அப்பாங்களுக்கெல்லாம் நிறைய பேர் கிராஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்னெல்லாம் கிராஸ் பண்ணாங்கன்னே நமக்கு தெரியாது. ஆனா இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு எல்லாம் புதுசா இருக்கிறதுனால சில விஷயங்களை எஜுகேட் பண்ண வேண்டி இருக்குது. இன்னொன்னு, இப்போ உள்ள ஜெனரேஷன்ல உள்ள ஹஸ்பண்ட்ஸ்க்கு எஜுகேட் பண்ண வேண்டி இருக்கு. ஏன்னா அதுல புரிதல் இல்லாம நிறைய குடும்பங்களுக்குள்ள பெரிய குழப்படியும் சண்டையும் பிரிவினைகளும் உண்டாயிருக்கிறது. சில நேரத்துல பீயிங் உமன், நம்மளே மற்ற உமனை புரிஞ்சுக்க முடியாத ஒரு ஸ்டேட்டுக்குள்ள கூட போயிடுறோம். ஏன்னா வேற நமக்கு அது இல்லைங்கிறதுனால இன்னொருத்தவங்க படுற கஷ்டத்தை ஒரு வேலை புரிஞ்சுக்க முடியாம போயிடுறோம். அதனால இன்னைக்கு என்ன டீச் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, இந்த ப்ரீ மென்ஸ்ட்ருவல் சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்கு. யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்பட்டிருக்கீங்க, இல்லை நிறைய பேர் அதை கிராஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க. அனு அனு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஏன் அதை வச்சு ரொம்ப உங்க பிள்ளைங்களுக்கு அந்த விஷயங்கள் இருக்குது. இது ஏன் ரொம்ப முக்கியம்? நம்ம இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, அது அப்படியே கடந்து போற விஷயம்தான், ஆளாளுக்கு அப்படியே அவங்கவுங்க பார்த்துக்க வேண்டியதுதான் அப்படின்றோம், அப்படின்னு நினைச்சிட்டு விடுறோம். ஆனா அந்த அளவுக்கு அது ஈஸியான விஷயம் இல்ல. கேர்லெஸ்ஸா எஜுகேட் பண்ணாம விடுற விஷயங்கள் கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த ப்ரீ மென்ஸ்ட்ருவல் சிண்ட்ரோம்னா, மாதவிடாய் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 4 நாளும், அது வந்த பிறகு ஒரு 4 to 5 நாளும் சில பேருக்கு பாதிக்குது. ஓகே, நான் பேசுறது யாருக்கா ஓகேவா? இந்த டாபிக் ஓகேவா உங்களுக்கு பேசுறது? எனக்கு பேசணும்னு லீட் ஆனதுனால நான் பேசுகிறேன். பேசலாமா? இதை பத்தி ஒரு 10-15 மினிட்ஸ் பேசலாமா? எஸ். உங்க ஹஸ்பண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களும் இதை கேட்கட்டும். ஓகே, இது நமக்கு நல்லதுக்கு. நிறைய நிறைய விஷயங்க பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமா எடுத்துடுறோம். நான் வெளிநாடுகள்ல ஒத்துக்கிறாங்க, எனக்கு இது கஷ்டமா இருக்கு, இது பிரச்சனையா இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல பெரிய ஸ்டிக்மாவா இருக்குது. என்ன ஸ்டிக்மானா, ஒரு வீட்டுல பெண் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, இந்த மாதிரி பெரிய பிள்ளைங்க இருக்காங்கன்னா, அவங்களுக்கு பீரியட்ஸ் வர்றது மற்றவங்களுக்கு தெரியாமலே இருக்கணுங்கிற மாதிரி ஒரு கல்ச்சர் மாதிரி இப்போ உருவாக்கிடுறாங்க இல்லையா? அதனால பிரதர்ஸ்க்கும் புரியாது, அப்பாவுக்கும் புரியாது, ஹஸ்பண்டுக்கும் புரியாது. நிறைய இன்னொன்னு, எந்த அளவுக்கு கொடுமைனா, ஒய்ஃபோட பீரியட்ஸ் டேட்டே தெரியாத ஹஸ்பண்ட்ஸ் இருக்கிறாங்க, பீரியட்ஸ் டேட்டே தெரியாத அண்ணன்மார்கள் இருக்கிறாங்க, தங்கச்சிங்களுக்கு. இதெல்லாம் ஏன் ஒரு ஸ்டிக்மா? நம்ம ஊர்ல மட்டும்தான் இப்படி இருக்குது. நம்ம ஊருங்கள்ல, அதுவும் நம்ம கல்ச்சர்ல தான் இருக்குது. வெளிநாடுகள்ல மோஸ்ட்லி என்னன்னா, தி எஜுகேட் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிடுறாங்க. ம் ஸோ அதனால இந்த விஷயம் எல்லாம் இருக்கும்போது நம்ம சில வழிகளை தேவையில்லாம சுமந்து கொண்டு இருக்கிறோம். பெண்கள் நாமளையே சுமக்கணுங்கிற மாதிரி நினைச்சு சுமந்து கொண்டு இருக்கிறோம். எஸ். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா, வி ஹாவ் டு எஜுகேட், வி ஹாவ் டு ஷேர். எல்லாமே பொண்ணுங்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது. ஏவாள் பழம் தின்னதுனால அவதான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு அதை சாபம், அது அவங்களோட வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டீச்சிங்ஸ் பரவுனதுனால பெண்கள் கிராஸ் பண்ற எந்த விஷயத்தையும் ஆண்களுக்கு பங்கு கிடையாது. லேபர் பெயின்ஃபுல்லா இருந்தாலும் அதை பத்தி ஒண்ணும் இல்லை. அவங்க 2 வருஷம் குழந்தைக்கு ஃபீட் பண்றது கஷ்டப்பட்டாலும் ஒண்ணும் இல்லை. பிரசவ வேதனை, அதுக்கு முன்னாடி 9 மாசம் கஷ்டப்படுறது, மாதவிடாயில கஷ்டப்படுறது, அதுல வர அசௌகரியங்கள், இதெல்லாம் விமனோட விஷயம் அப்படிங்கிற மாதிரி அன்பிலீவர்ஸ் இல்ல, அன்பிலீவர்ஸ் கூட தே கிவ் டைம் டு தேம். 3 நாள் பீரியட்ஸ்னா அந்த 3 நாளும் என்ன, பழைய காலத்துல ஒரு நல்ல கல்ச்சர் தான், அது தனியா உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு அவங்கள மீதி உள்ளவங்க அந்த வேலையை பார்ப்பாங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல, பிலீவர்ஸ்குள்ள அதுவும் கிடையாது. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள அதெல்லாம் கிடையாதுன்னு அந்த 3 நாள் கூட ரெஸ்ட் கிடையாது. செய்ய வேண்டியதை செஞ்சாகணும், வேலைக்கு போய் ஆகணும், பண்ண வேண்டியதை பண்ணி ஆகணும். அதுலயே அந்த சிம்டம்ஸோடயே எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? இதுக்கு இல்லையா ஒரு எண்டுங்கிற மாதிரி இருக்கு. யாருக்கெல்லாம் அப்படி தோணுது? ஆமா, இப்படியெல்லாம் இருக்கு. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள நம்ம கிறிஸ்டியன் பிள்ளைங்க என்ன இதை பத்தி ஆண்டவரை சார்ந்துக்கணும், யாருக்கிட்டையும் இதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி வளர்க்குறாங்க சில பேர்லாம். நம்ம கடவுளை தான் சார்ந்துக்கணும், இப்படியெல்லாம் கஷ்டம்ன்றத வாயில அறிக்கை செய்யவே கூடாது, அது ஒரு அவிசுவாசம் அப்படி சொல்லி சில பேர் என்ன பண்றாங்க,
பொண்ணுங்களுக்கு அப்படி சொல்லி விடுறாங்க. இட்ஸ் ஓகே டு சே இட் இஸ் பெயினிங், எனக்கு வலிக்குது, எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? ஸோ ப்ரீ மென்ஸ்ட்ரல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்னது? ஒரு பொண்ணுக்கு ஸ்ட்ரெஸ் எப்படி வெளியேறுமா? ஒண்ணு ரத்தத்தோடி வெளியேறது, அந்த பிபிஓ ஆக சுகர் ஆக ரத்தத்துல வெளிப்படும் ஒரு டைமுக்கு அப்புறம், அந்த 40 இயர்ஸ்க்கு அப்புறம் சில வேலையெல்லாம் பண்ணும் ஹார்மோன்ஸ். அது வரைக்கும் கூட தெரியாது, ஒரு மாதிரி ஸ்மூத்தா போயிடும் இருக்கிற இதுல. ஆனா இன்னும் மாசம் மாசம் அந்த அக்கௌண்ட் இருக்குல்ல, எமோஷனல் அக்கௌண்ட் இருக்குதுல்ல, அந்த மாசத்துல 28 நாள் சைக்கிள்னு வச்சுக்கோங்களேன். அந்த அந்த பீரியட்ஸ் வர டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுடைய எமோஷனல்ஸ் எப்படி இருந்தது, நீங்க எவ்வளவு கோபப்பட்டீங்க, நீங்க எவ்வளவு டென்ஷன் ஆனீங்க, எவ்வளவு புரிந்து கொள்ளாம உணர்ந்தீங்க, எவ்வளவு தனிமையா விடப்பட்டீங்க, எவ்வளவு பயத்தை உணர்ந்தீங்க, எவ்வளவு எமோஷனலா நிறைய நெகட்டிவ் எமோஷன்ஸ் நடந்துச்சு, அதே மாதிரி பாசிட்டிவும். இது எல்லாம் சேர்த்து கூட்டி கழிச்சு நீங்க எப்ப எதிர்பார்க்கலாம்னா, கரெக்டா பீரியட்ஸ்க்கு ஒரு முன்னாடி ஒரு 4 நாள்ல இருந்து பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு 4 நாள் வரைக்கும். அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், நியர்லி 28 days சைக்கிள்ல 12 நாள் ஒரு பெண் ஹார்மோன்ஸோடைய ஒரு கைப்பாகையாக தான் இருக்கிறோம். பார்க்க போனா 28 நாளும். ஆனா அந்த உக்கரத்தை எப்போ தெரியும்னா, பீரியட்ஸ்க்கு முன்னாடி 4 நாள், பீரியட்ஸ்க்கு அப்புறம் 4 நாள். அது வரைக்குமே சில பேருக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ம் ஒரு ஸ்டடி ஒண்ணு சொல்லுதான், இப்படி சொல்லுது. இந்த பிஎம்எஸ் எப்படி, ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம், பீரியட்ஸ்க்கு முன்னான விஷயங்களை யாரு ஹெல்ப் பண்ண முடியும், அதுல இருந்து ஒரு பெண்ணுக்கு எப்படி ஒரு ரிலீஃப் கிடைக்கும்னா, ஒன்லி ட்ரூ பார்ட்னர்ஸ் தான். ஒரு கல்யாணமான பொண்ணுக்கு கணவர் அதை புரிந்து கொள்கிறார், என் கணவருக்கு இந்த விஷயத்தை குறித்து தெரியுது, அவர் எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாருங்கிறதே நிறைய பேருக்கு ஒரு ரிலீஃப கொடுக்கலாம். மனதளவுல ஸ்ட்ரெஸ் கம்மியாகுது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ட்ரஸ்டட் ஸ்டடி நான் சொல்றது. சரிங்களா? இதுவே என்னன்னா, இப்படி புரிந்து கொள்ளப்படுகிறோம், ஏன்னா என் கணவர் ஏற்றுக்கொள்கிறார், என்னுடைய பலவீனம் அவருக்கு புரியுது, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு அவருக்கு தெரியுதுங்கிறதே அவங்க ஹீல் ஆகுறாங்களாம். அதுவே ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோமை ஹீல் பண்ணதான், கம்மி பண்ண ஆரம்பிக்குதான். யூஸ்வலா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை சேர்ந்து இதை குறித்து தெளிவான விளக்கங்களை கொடுத்து பேசி, இது இப்படிதான் அப்படி அப்படிதான், தெரியாத கணவரா இருந்தாலும், இப்ப நிறைய பேர் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, நேரா ஐடி கம்பெனிக்கு போறாங்க, பசங்களுக்கு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அந்த பையன்களுக்கு எதுவுமே, ஒரு பெண்ணுக்கு என்னதான் நடக்கும், அவ லைஃப் எப்படி, அவ உடம்பு எப்படி ஒர்க் ஆகும், அவ சைக்கிள் எப்படி ஒர்க் ஆகும், எதுவுமே தெரியாம போறதுனால டூ மச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். புரியுதுங்களா? பொண்ணுன்னா இப்படி இருக்கணும், காலையில இருந்துக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், அதை செய்யணும், டூ மச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷனோட வர பையனுங்க எல்லா விதத்திலயும் பொண்ணுங்களை பாரப்படுத்துறாங்க. புரியுதுங்களா? அதே நேரத்துல பொண்ணுக்கே வந்து திஸ் இஸ் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட், பட் யூ கேன் ஓப்பன் அவுட் அண்ட் டாக், சீக் ஹெல்ப். இப்போ நீ நீ செய்யறனா, உங்க ஹஸ்பண்டுக்கும் இந்த மாதிரி விஷயம், உங்க பீரியட்ஸ் டேட்டை கரெக்டா சொல்லி வை, இந்த டேட்ல எனக்கு இப்படி இருக்குதுன்னு சொல்லு அப்படின்னு நம்ம எஜுகேட் பண்ணியும் அனுப்புறது கிடையாது. இதுங்க ரெண்டுத்தையும் கல்யாணம் பண்ணி தனியா விட்டோம்னா பாதி நேரம் சண்டை. எதுக்கு சண்டை நடக்குது? அந்த இரிட்டேஷன், நாட் பிகாஸ் ஆஃப் உன்னை பிடிக்கல என்ன பிடிக்கலங்கிற இரிட்டேஷன் கிடையாது, அவங்கள மீறி அவர்களுக்குள்ள ட்ரிகர் ஆகுற ஹார்மோன்ஸ்னாலேயே பாதி சண்டைங்க நடக்குதாம். ஓகே, அரௌண்ட் 40% ஆஃப் உமன், ஒரு 100 பேர்னு வச்சுக்கோங்க, அதுல 40 பேருக்கு சிவியர் மென்ஸ்ட்ரல் ஸ்ட்ரெஸ் இருக்குதாம் பீரியட்ஸ்க்கு முன்னாடி. சரிங்களா? அப்ப அவங்க எப்படி உணர்றாங்கன்னா, பயங்கர இரிட்டபிளா, இப்படி தொட்டாலே ஓன்னு கத்துற அளவுக்கு மைண்ட் வந்து அப்படியே அப்ரப்டா வெடிக்கிற மாதிரி இருக்கான். ஆங்கர், கோவம் வருதான், மனசோர்வு இருக்குதாம், பயங்கர டயர்டு, பாடி ஏக்ஸ், ஹெட் ஏக்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு காம்பினேஷன், ஹார்மோன் சேஞ்சஸோட காம்பினேஷனா. இன்னொன்னு, அந்த மாதத்துல அவங்க கிராஸ் பண்ண ஸ்ட்ரெஸ் உடைய கூட்டு ஒட்டு மொத்த கணக்கு வழக்கம் அது. புரியுதுங்களா? சோ இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொல்றாங்கன்னா, ரிலேஷன்ஷிப் இது வருது இல்ல, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை வருது இல்ல, அப்ப பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எப்ப சண்டை வரதான் தெரியுங்களா? கரெக்டா இந்த ப்ரீ மென்ஸ்ட்ருவல் டைம்ல தான் சண்டைகள் உருவாகுதான் வீடுகளுக்குள்ள, பிரியற அளவுக்கு டிவோர்ஸ் வரைக்கும் போதான். ஏன்னா பொண்ணுங்க மோஸ்ட்லி தேர் வெரி வல்னரபிளாம். அவ்வளவு நாள் அடக்கிட்டு இருந்த எமோஷன்ஸ் கூட மனசுல பட்டத போல்டா பட்டு பட்டு பட்டுன்னு பேச வச்சிருமா அந்த பிஎம்எஸ் சிண்ட்ரோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அழுத்தி வைக்கப்பட்டு இருக்கிற எமோஷன்ஸ் வெளிப்படுற டே. அப்படின்னா உடம்புல இருக்க கழிவு மட்டும் வெளியே போறது இல்ல, மனதுல அழுத்தி வைத்திருக்கிற நெகட்டிவ் எமோஷன்ஸ், தன்னை தவறாய் நடத்தினத அவ்வளவு நாள் தாங்கிட்டு இருந்தவங்க திடீர்னு வெடிச்சு பேசுறாங்க. இவ்வளவு நாள் இந்த பொண்ணு அமைதியா தான் இருந்துச்சு, ஒரு 40 வயசுக்கு மேல அந்த மெனோபாசல் ஸ்டேட்டுக்கு நேரா போகும்போது பாத்திருக்கீங்கன்னா சில பேர், முன்னாடி எல்லாம் இப்படி கிடையாது, இப்பெல்லாம் ரொம்ப வாய் பேசுற அப்படியெல்லாம் யாராவது சொல்லி கேட்டிருக்கீங்களா?
ஏன் நான் பேசுறது யாருக்குன்னா புரியுதா? அஹ் முன்னாடி இல்ல அமைதியா இருப்பா, இப்பெல்லாம் வந்து ரொம்ப பேசுற நீ. ஹஸ்பண்ட்ஸே சில நேரத்துல சொல்லுவாங்க. அஹ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் உங்களுக்காக பேச ஆரம்பிப்பது அவங்களுக்கு ஷாக் ஆகுதுன்னா அவ்வளவு நாள் ஸ்ட்ரெஸ்ஸை டம்ப் பண்ணிருக்கிறீங்கன்னு அர்த்தம். தனக்கு தவறு என்று பட்டதை தவறுன்னு சொல்லாம இருந்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சோ ஒரு டைமுக்கு மேல இப்போ ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ போய் வெளியில சாப்பிட்டுட்டீங்க, இப்போ ஏதோ பிடிக்காது போயிடுச்சு, பழைய ஃபுட்டோ ஏதோ ஒண்ணு, அது கொஞ்ச நேரம் வரைக்கும் நீங்க அடக்க முடியும். அதை வாந்தி வராம இருக்கிறதுக்கு அடக்க முடியும், டைரியா வராம இருக்கிறதுக்கு மாத்திரை. ஆனா உங்க உடம்புக்கு அது நல்லதே இல்லை. அந்த உள்ள கழுவி இருக்கும் போது உடம்பு என்ன பண்ணும்? ஃபோர்ஸ்ஃபுல்லா வாமிட் பண்ண வைக்கும். யாரெல்லாம் அதை ஃபீல் பண்ணிருக்கீங்க? ஃபுட் பாய்சன் வந்தவங்க சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, கண்ட்ரோலே பண்ண முடியாம பீச்சிக்கிட்டு வாமிட் வந்திருக்கா இருக்குன்னா, அப்படின்னா உடம்பு உங்களுக்கு நல்லது செய்யுதுன்னு அர்த்தம். உங்களோட டைரியா வழியா நமக்கு நம்மளை விட்டு கழிவுகள் வெளியேறுதுன்னு அர்த்தம். இதுல எல்லாம் நம்ம சூப்பர், ஆமா அப்படிதான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்மளோட உணர்வு அடக்கி வைக்கப்பட்டு அடக்கி வைக்கப்பட்டு அபியூஸ்ல நம்ம நம்ம எமோஷன்ஸ் அடக்கி வீடு சமாதானமா இருக்கணும், வீடு சமாதானமா இருக்கணும் அப்படின்னு நம்ம அடக்கி அடக்கி வச்ச விஷயங்கள் அது என்னையே கஷ்டப்படுத்த போகுது, என் உடம்ப இன்னும் சிக்காக்க போகுது. என்ன வந்து ரொம்ப ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் பெண்களுக்கு சொல்றாங்க. யாரெல்லாம் இந்த வேர்டு கேட்டிருக்கீங்க? நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புக்கு விரோதமாகவே எழும்புகிறது தான் ஆட்டோ இம்யூன் கண்டிஷன். இதோட ரூட் என்னது? ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறாங்க. மன அழுத்தம். அப்படின்னா தனக்காக பேசிக்க முடியாத நிலைமை, தன் நியாயத்தை எடுத்து சொல்ல முடியாத நிலைமை, தன் மேல கொடுக்கப்பட்ட பாரங்களுக்கு என்ன பண்ண முடியும்? அடிபணிஞ்சே ஆக வேண்டிய நிலைமை, ஒரே ஆளா செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய வேண்டியது, ஓவர்வெல்மிங்கா ஐயோ என்னால இது சுமக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்லயே இருக்கிறது. இன்னொன்னு, வாய் வரைக்கும் வரும் வார்த்தைகள், ஆனா சொன்னா வீட்டுல பிரச்சனை வரும், நம்ம பேசினா பிரச்சனை வரும்னு அடக்கி 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 வச்சிருக்கிற சப்ரஸ்ட் எமோஷன்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணும்? நமக்குள்ள ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸை உருவாக்குது. பெண்களுக்கு ஏன் ஒரு 40 வயசுக்கு மேல அது வரைக்கும் கூட சமாளிச்சிருப்போம். 45 வயசு ஆகும்போது தான் மூட்டு வலி வருது, பேக் கேக் வருது, உடம்பு வலிகள் வருது. இது எல்லாமே உள்ளுக்குள்ள ரணமாகுது. வெளியில தோல் விழுதுறோம், தோல் கிழிஞ்சி ரத்தம் வருதுன்னா அது வெளியில வர காயம். சரிங்களா? அந்த காயம் சீக்கிரம் ஆறிடுது தானே, ஏன்னா வெளியில இருக்கு, வெளிச்சம் படுது, ஆயிடுது. ஆனா இதே மாதிரி இந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் இருக்கிற பெண்களுக்கு உள்ளுக்குள்ள மசில்ஸ்ல ரணமாகும், நர்வ்ஸ்ல ரணமாகும், லிகமெண்ட்ஸ்ல, ஏதாவது ஜாயிண்ட்டுங்கள்ல ரணமாகும். ஆனா வெளியில தெரியாது. வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. நல்லா தானே இருக்குது, எப்ப பார்த்தாலும் வலி வலி. யாராவது அப்படி சொல்லி கேட்டிருக்கீங்களா? நல்லா தானமா இருக்கேன் பாக்குறதுக்கு, ஆனா எப்ப பார்த்தாலும் என்ன வலிக்குது, எப்ப பார்த்தாலும் என்ன டயர்டா இருக்குது சொல்ற. ஆனா நம்மள மீறி நம்ம சொல்லுவோம், ஃபட்டிக ஃபீல் பண்ணுவோம், டயர்ட் ஆஃப் லைஃப், டயர்ட் ஆஃப் திங்ஸ் கோயிங் அரவுண்ட் அஸ். ஆனா நம்ம வலிக்குதுன்னு சொன்னா அது நம்ம ஏதோ சும்மா சொல்றோன்ற மாதிரியே, சிலர்ல நம்ம தான் ஒரு வேலை சொல்லிக்கிறோமோ, டூ மச்சா பேசுறோமோ, நம்மளையே குழப்பம் நம்ம உடம்பு. நம்ம மனசு நம்மளே என்ன பண்ணோம், எதிரில் இருக்கிறவங்க பதில வச்சு ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் அப்போ ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஆண்டுக்குள்ள கரர் அந்நிய பாஷை பேசுங்க, அதிகமா அந்நிய பாஷையை பேசுங்க, ஆவில நிரம்புங்க, கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு சுகத்துக்கு. கண்டிப்பா இப்ப கூட ஏசப்பா உங்களை சுகப்படுத்திட்டு இருக்காரு நான் நம்புறேன். புரியுதுங்களா? சத்தியம் நம்ம விடுதலையா இருக்கிறோங்கிறது தான். ஆனா அதனால எனக்கு வலிக்குதுன்னு வாயை திறந்து கூட சொல்ல முடியாத விடுதலை இல்லாத வாழ்க்கையை வாழ ஆண்டவர் நம்மள அழைக்கல. யூ கேன் டாக் அவுட் யுவர் பெயின்ஸ். புரியுதுங்களா? அஹ் ஐயோ அவருக்கு கஷ்டமாயிருக்கும், இவங்களுக்கு கஷ்டமாயிடும், பிள்ளைக்கு கஷ்டமாயிடும், அப்பாவுக்கு கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லி 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 நம்ம நம்ம நியாயமா விஷயங்களை கூட எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருக்கக்கூடாது. அதுவும் என்னது? நம்மளே நமக்கு விரோதமாய் செய்கிற வன்முறை. ஊர்ல இருக்கிறவங்களை விடுங்கங்க, இவங்க புரிஞ்சுக்கலாம், அவங்க புரிஞ்சுக்கல, இவங்க புரிஞ்சுக்கலாம், அவங்க புரிஞ்சுக்கல, எல்லாம் நம்ம சொல்றோம். நாமளே நம்மள புரிஞ்சுக்கல. இப்ப நான் எஜுகேட் பண்ணும்போது நிறைய பேருக்கு தோணுது, ஆமால எனக்கு இப்படி தோணுதே. ஆனா நிறைய நேரத்துல நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்றேன். சில நேரத்துல இந்த வாமிட் அடிக்கிற மாதிரி, வாமிட் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணாலும் வந்துருதோ, டைரியா எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணாலும் அந்த கழிவை வெளியேற்றத்துக்கு டைரியா வருதோ, எமோஷன்ஸ் உனக்கு அழுத்தி வைக்க 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 ஒரு நேரம் அப்படியே பிச்சுட்டு வரும். அப்ப பேசுவோம் பாருங்க பேச்சு. யாரெல்லாம் அப்படி பேசியிருக்கிறீங்க? தொடர்ந்து இதுவரைக்கும் காயப்பட்டது, இதுவரைக்கும் பொறுத்துட்டு இருந்தது, இதுவரைக்கும் பேசாதது, இதுவரைக்கும் சொல்லாத விஷயங்களை எல்லாம் கட்ட 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 நம்ம சொல்லுவோம். சொல்லி முடிச்சுட்டு இது பிலீவரா இருக்கிறதுனால, ஐயையோ நான் வந்து ஒரு ஆவிக்குரிய பெண்ணாச்சே, இதெல்லாம் நான் பேசி இருக்க கூடாது, ஆனா பேசிட்டேனே, என்னை என்ன நினைப்பாங்க,
கனி கொடுக்கலையே, நான் பொறுமையா இல்லையே, என் வார்த்தையில எனக்கு கண்ட்ரோல் இல்லையேன்னு அடுத்த சைக்கிள் ஆஃப் கில்ட் அதுக்குள்ளேயும் போயிரும். யாருக்கெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? ஏன்னா எதிரில் இருக்கிறவர் தான் ஒண்ணுமே செய்யாத மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. எல்லா தப்பும் நம்ம மேலன்னு அப்படின்னு சொல்றதுனால, அது யாரு, அப்பாவா இருக்கட்டும், ஹஸ்பண்டா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், நம்ம சில நேரத்துல அப்படி நடந்து கொள்ளும் பொழுது அது என்னது, நேச்சரே. நேச்சரேனா என்ன, கடவுளே உங்களுக்காக நீங்க பேசிக்கொள்ள அனுமதிக்கிற விஷயம். ஏன்னா இஃப் யூ டோன்ட் டாக் அவுட் யூ வில் பி கில்ட் பை யுவர் செல்ஃப். உங்கள் அழுத்தத்தினாலேயே உங்கள் ஜீவனே போகிற நிலைமைக்கு நீ பேசலான்ற அளவுக்கு அனுமதிக்கிறார். சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் இல்லையா? அதனால என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த விஷயத்தெல்லாம் மூடி மூடி மறைச்சி மூடி மூடி மறைச்சி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இங்க சொல்லி கொடுக்கலன்னா வேற எங்கேயும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக நீங்க எல்லாம் ஃபெமினிஸ்ட் ஆகி கொடி தூக்கி பெண்கள் போராட்டம் பண்ணணும் அப்படி நம்ம சொல்லல. நம்ம நியாயமான தேவைகளை, நம்ம நியாயமான வழிகளை, உணர்வுகளை நம்ம பார்ட்னர் கிட்ட ஷேர் பண்ணலாம். பிள்ளைங்க வளர்ந்த பசங்க கிட்ட ஷேர் பண்ணலாம். லெட் யோர் சன்ஸ் நோ. புரியுதுங்களா? உங்க மகன்களுக்கு கூட உங்களுக்கு மாதவிடாய் இருக்குதுன்னு தெரியட்டும். இப்படி எக்ஸ்போஸ் ஆகி வளர்ந்தா மட்டும்தான் நாளைக்கு அவங்க வருகிற பொண்ணுக்கு, ஒய்ஃபுக்கு ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. புரியுதுங்களா? ம் வி ஹாவ் டு டேக் கேர். ஒரு பொண்ணு வர்றது நம்மள பாத்துக்கிறதுக்கு மட்டும் இல்ல, ஒரு பொண்ணு வந்தா நாமளும் பாத்துக்கணும், அவங்கள கேர் கொடுக்கணும், பெண்களை நம்ம பாதுகாக்கணும். தே ஆர் வீக். சரீர விதத்துல அவங்க வீக்கா தான் இருக்கிறாங்க. தே நீட் ஹெல்ப். பெரிய பெரிய விஷயங்களை செய்யறாங்க, ஆனா தே நீட் அவர் சப்போர்ட்னு சொல்லி தான் வளர்க்கணும் பசங்களுக்குமே. அதே மாதிரி கணவன்மார்களும் பொறுப்பெடுத்து தான் ஆகணும். பொறுப்பெடுத்து தான் ஆகணும்னா என்ன சொல்றேன், ஒரு ஒய்ஃப் அப்படி நடந்துக்கு வரும்போது புரிந்துக்கிறது. ஏன் ஆமா, ஊர்ல இல்லாதவங்களுக்கெல்லாம் இல்லாததான் உனக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு பொண்ணு என்ன பண்ணும், ஸ்லாட்டர் பண்ணிரும். ஸ்லாட்டர்னா என்னது, அது கூறு போட்ட மாதிரி ஆயிடும். புரிஞ்சுக்கவே இல்லையே, நீ ஒன்னும் பண்ண வேணாம். ஆனா அட்லீஸ்ட் இந்த மாதிரி வார்த்தைகளை பேசாம இருக்கிறது பெண்களுக்கு பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க. ஊர்ல இல்லாதவங்களுக்கா வருது, எல்லா பொம்பளைங்களுக்கும் வர்றது தானே வருது, உனக்கு மட்டும் ஏன் செய்ய முடியல, ஏன் படுத்தே கிடக்குற, ஏன் வந்து வேலை செய்ய மாட்டேங்கிற, ஏன் வந்து நம்ம செய்ய வேண்டிய டாஸ்க் குறையும் போது செஞ்சே ஆகணும்னு அந்த பார்வோன், அந்த கீழே ஜனங்க எகிப்துல இருந்தாங்கல்ல, நம்ம அடிமைகளா இருந்தாங்க இஸ்ரேல் ஜனங்க. அப்போ அந்த ஆலோட்டிகள்னு இருப்பாங்களாம். ஆலோட்டிகள்னா என்னன்னா, அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அடிமைகள். பெல் அடிச்சா சாப்பாடு கிடைக்கும். அவங்க வேலை செய்ய டிலே ஆகும் வந்து ஆலோட்டிங்க வந்து என்ன பண்ணுவாங்க, விரட்டுவாங்க. கமான் கமான், ஓடு ஓடு, வேலை செய், கமான். எதுவுமே நிக்க கூடாது, நடந்தது நடந்தது மாதிரி இருக்கணும். காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என்ன நடக்கணுமோ அது நடக்கணும். அதே மாதிரி ஆலோட்டிகள் மாதிரி மென் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்க மாமியாரா இருப்பீங்களானா மருமகளை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க மருமகளா இருப்பீங்களானா உங்க மாமியாருக்கும் என்ன ஆகும், மெனோபாசல் சிண்ட்ரோம்ஸ் இருக்கும். அவங்களுக்கும் உணர்வுகள்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம். சில விஷயம் நம்ம சாதாரணமா பண்ற தவறுகளும் அவர்களுக்கு தவறாய் தோணலாம். சாதாரணமா பேசுற வார்த்தைகள் அவங்க புரிஞ்சு கொள்ள முடியாம போலாம். சோ மென்னு புரிஞ்சுக்கணும், மென்னு புரிஞ்சுக்கணும் நான் சொல்ற அதே நேரத்துல விமனும் புரிஞ்சுக்கணும். மாத்தி மாத்தி புரிஞ்சுக்கணும். உங்க மாமியார நீங்க புரிஞ்சுக்கோங்க, உங்க பொண்ணுங்க உங்களை புரிஞ்சுக்கணும். ஸோ மாத்தி மாத்தி வி நீட் ஈச் அதர் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் என்கரேஜ் அண்ட் மூவ் ஆன். மாத்தி மாத்தி என்கரேஜ் பண்ணிட்டு, உன்னை எனக்கு புரியுது, உன் வழி எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு என்னை மாத்தி மாத்தி கிறிஸ்துவுக்குள்ள அதுவும் ஒரு முக்கியம்தான். புரியுதுங்களா? சரி, ஆல்வேஸ் வி ப்ரே, வி பிலீவ் இன் காட், வி டூ திங்ஸ். நிறைய பேருக்கு ரொம்ப ஆழமா நிறைய விஷயம் ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு, நீங்க அமைதி அப்படியே இருக்கிறீங்க, கேட்டுட்டு இருக்கீங்க. டீப் திங்ஸ் ஆர் கோயிங். யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து ஐயோ எனக்காகவே யாரோ பேசுற மாதிரி இருக்கு, அப்படி ஒரு ரிலீஃப், பெருமூச்சு யாருக்கெல்லாம் வருது. ஒப்பா, கடைசியா எனக்கு இருக்கிற விஷயத்த யாரோ எனக்கு பதிலா என் வாயில இருந்து பேசுற மாதிரி வேற சத்தத்துல கேக்குறேன் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க தானே? உண்மையாவே ஃபீல் பண்றீங்களா இல்லையா? எஸ். ஸோ பி கைண்ட் வித் யுவர் செல்ஃப். இட் இஸ் ஓகே, இட் இஸ் ஓகே. வலி வந்தா பரவாயில்ல, கஷ்டமா இருந்தா பரவாயில்ல. மாசத்துல 28 நாளும் சமைச்சு போட முடியல, உங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்படுதுன்னா அதை நீங்க தர்ணா பண்றது பரவாயில்ல சொல்றேன். புரியுதுங்களா? முடியலன்னு தானே. ஆனா ஒரு தாயை விட பிள்ளைகளுக்கு பெஸ்டா செய்யறது யாரா இருக்க முடியுமா? கணவரை பாத்துக்கிறது யாராவது இருக்க முடியுமா? முடியாத பட்சத்தில் பரஸ்பரம் இருக்கணும். சோ பரஸ்பரம் இல்லாததுக்கு ரீசன் நம்ம தான். நம்ம பொத்தி பொத்தி வச்சுட்டு வாய் திறந்து எக்ஸ்பிளைன் பண்ணாம சொல்லாம என்ன கஷ்டம்னு பேசாம இருந்து 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 மொத்த பழியும் ஹஸ்பண்ட்ஸ் மேலேயும் போடக்கூடாது. வி ஹாவ் டு டீச் தெம், வி ஹாவ் டு எஜுகேட் தெம். சொல்லணும். இதெல்லாம் அந்த காலம் மாதிரி கிடையாது, மூடி மூடி மறைக்கிற விஷயம் கிடையாது. இது என்ன பெரிய இதுவா, இது அசிங்கமா? கிடையாது.
ஆண்டவர் படைத்தது எல்லாமே பியூட்டிஃபுல். ஆண்டவர் படைத்தது எல்லாமே சுத்தம். எதுவுமே தீட்டு என்பது கிடையாது. அந்த தீட்டில இருந்து தான் பிள்ளையா பிறந்து வருது. சரிங்களா? நாமளே அதை குறித்து அசிங்கமா நினைக்க கூடாது. ம் நாமளே வந்து ஐயோ பீரியட்ஸ்னு அசிங்கமா நினைக்க கூடாது. அதை எப்படி சொல்றதுன்னு சங்கோச்சப்படக்கூடாது. ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். அலற பிள்ளைதான் பால் குடிக்கும். நீங்க அதனால அப்பா இந்த மாசம் இந்த டேட்ல எனக்கு பீரியட்ஸ் வருது. இப்பெல்லாம் முன்ன மாதிரி எனக்கு இல்ல. ஒரு 3 நாளுக்கு முன்னாடி எனக்கு இப்படி கஷ்டமா இருக்குது. எனக்கு அடிவயிறு ஒரு மாதிரி இருக்குது. திடீர்னு ஆழணும் போல இருக்கு. திடீர்னு கோவம் வருது. திடீர்னு டென்ஷன் ஆகுது. எனக்கு யாருமே இல்லைன்னு தோணுது. என் மன உணர்ச்சிகள் இப்படி எல்லாம் போகுது. தலை வலிக்குது. ஜாயிண்ட் எல்லாம் வலிக்குது. சில நேரத்துல இப்படி எல்லாம் இருக்குது. சில நேரத்துல நல்லா இருக்குது. அப்போ நான் ஒரு சில நேரத்துல என்னால செய்ய முடியலன்னா என்ன புரிஞ்சுக்கோங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா ப்ரீ மென்ஸ்ட்ருவலா இருக்காது. மென்சஸ்க்கு முன்னாடி இருக்காது. வயசாக மென்சஸ்க்கு பின்னாடி 4 நாள் இருக்கும். அதே பிரச்சனை இருக்கும். இது எல்லாமே என்ன ஹார்மோன்ஸ். நமக்குள்ள 4 ஹார்மோன் இருக்கு. சரிங்களா? இப்ப எல்லாருமே நீங்க கத்துக்கோங்க. லேட் ஆனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு கத்துக்கோங்க. ஆண்கள் ஹேண்டில் பண்ற ஹார்மோன் ஒரே ஹார்மோன். அது என்ன ஹார்மோன்? ஏதாவது டைப் பண்ணுங்க. டெஸ்டோஸ்டிரான். ஆண்களுக்கு ஒரே ஒரு ஹார்மோன் தான் இருக்கு. அது என்ன ஹார்மோன்? டெஸ்டோஸ்டிரான். அதே பெண்களுக்கு எத்தனை ஹார்மோன்ஸ்? 4 ஹார்மோன். 4 ஹார்மோன் டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஹார்மோன் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்னு ஒரு ஹார்மோன். ரெண்டாவது, இது பேரு தெரியணும் இல்லை, ஆனா இப்படி எல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்னு சொல்றேன். ஈஸ்ட்ரோஜன் ஒண்ணு இருக்குது. சரியா? அப்புறம் டெஸ்டோஸ்டிரான் நமக்கும் இருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுல. அப்புறம் இன்னொரு ஆக்சிடோசின் ஒண்ணு இருக்குது. சோ நம்ம உடம்பு சீரா பண்ண ஒரு டெஸ்டோஸ்டிரானை வச்சு அதுக்கே ப்ரொலாக்டின் கரெக்ட். அப்போ இது மாதிரி ஹார்மோன்ஸ் இருக்குது. குட்டி ஹார்மோன்ஸ், பெரிய ஹார்மோன்ஸ், மேஜர் ஹார்மோன்ஸ் அப்படின்னு இருக்குது. சோ இது வந்து பேரெல்லாம் தெரிஞ்சாதான் நமக்கு விடுதலைன்னு கிடையாது. பேரை மறந்துருங்க. பெண்கள் டீல் பண்ண வேண்டிய மேஜர் ஹார்மோன்ஸ் 4 இருக்கு. ஆண்கள் ஒரே ஒரு ஹார்மோன் தான் இருக்கு. அதுக்கே தலைவர் டென்ஷன் ஆகுறாரு. புரியுதுங்களா? அதுக்கே ஆண்கள் என்ன பண்றாங்க? டென்ஷன் ஆகுறாங்க. சோ அப்ப ஆண்டவர் நம்மள ரொம்ப ஸ்ட்ராங் ஏன் சொல்றாரு தெரியுமா? இந்த 4 விஷயங்களும் சிம்பனி மாதிரி ஒர்க் ஆனாதான், சிம்பனி மாதிரி ஒர்க் ஆனாதான் ஒரு பெண்ணுடைய எமோஷனல் ஹெல்த் நல்லா இருக்கும், உடல்நிலை நல்லா இருக்கிறோம், எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ இதுல டிஸ்ரப்ஷன் ஆகுது, இந்த ஹார்மோன்ல இம்பேலன்ஸ் வருது அப்படின்னா, நீங்க கேட்டிருக்கீங்களா? ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வேர்டெல்லாம் நம்ம பொண்ணா போறதா இதெல்லாம் கேள்விப்படாம இருக்கவே முடியாது. ஏன்னா ஒண்ணு அம்மாக்கு இருந்திருக்கும், யாராவது அக்காக்கு இருந்திருக்கும், ஒன்னோட இவங்களுக்கு இருந்திருக்கும். இல்ல நமக்கே ஒரு வயசுக்கு அப்புறம் நம்மளே ஒரு டெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தைராய்டு கொஞ்சம் கம்மியா இருக்குன்றாங்க, கம்மியா ஒர்க் ஆகுதுன்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம சாதாரணமா எடுத்துக்கிறோம். ஆனா அது பண்ற விளைவுகள் பயங்கரமான விளைவுகள். புரியுதுங்களா? ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஒரு பொண்ணுக்கு இருக்குன்னா அவளை அந்த ஸ்ட்ரெஸ் ஆதிக்கம் செய்கிறதுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு வழியில மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாள்னு அர்த்தம். புரியுதுங்களா? அது அவங்களோட தவறாகவே இருக்கலாம், இல்ல மற்றவர்கள் அவங்க மேல சுமத்துற ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம். ஏதோ ஒரு வழியில தாக்கத்துக்கு உட்பட்டதுனால வந்தக்கூடிய ஸ்ட்ரெஸ் தான். புரியுதுங்களா? எவ்வளவோ பெரிய விஷயமா இருந்தாலும், நோயா இருந்தாலும், அதுக்கு முன்னா பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல நீங்க பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸை கிராஸ் பண்ணியிருப்பீங்கங்க. நான் அடிச்சு சொல்றேன். இது வந்து நான் வந்து யூகத்துல சொல்லல, சயின்டிபிக்காவும் இந்த ட்ரூத். ஒரு தாங்க முடியாத அளவுக்கு மன உளைச்சலுக்குள்ள போன ஒரு பொண்ணுக்கு அதுக்கப்புறம் தான் இந்த பிரதிபலன் எப்படி காட்டுது? ஹார்மோன் இம்பேலன்ஸா காட்டுதான். வெயிட் கெயினா மாறுதான், முட்டு வலிகளா மாறுதான், கழுத்து வலி, ஷோல்டர் பெயின், இது அதுன்னு அது எல்லாம் சேர்ந்து ஆட்டோ இம்யூன் கண்டிஷனா மாறி ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டேட்குள்ள போய், ஐயோ நாமளே தான் இப்படி போல இருக்குன்னு நம்ம நினைச்சு எல்லா குற்ற மனசாட்சியும் ஏத்துக்கிறோம். நான் தான் தப்பு, நான் தான் தப்பு, நான் தான் தப்புன்னு கில்ட்டுக்குள்ள போய் பொதிஞ்சுக்கிறோம். சோ அப்படி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யூ ஆர் ஃப்ரீ. சொல்லுங்க, ஐ எம் ஃப்ரீ, ஐ எம் ஃப்ரீ. நான் இப்போ பண்ண தப்பு அனுபவிக்கலாம். ஒரு விஷயம் நம்ம மேல தப்பே இல்லாத விஷயத்துக்கு அழுது அழுது மற்றவங்க குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி அழுது புலம்பி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவசியம் இல்லாத வலிகளை நிறைய பேர் சுமக்குறீங்க. சுமக்க வேணாம். பி ஃப்ரீ, பி ஃப்ரீ. சொல்லுங்க, ஐ ஃப்ரீ. ஆண்டவரே என்னை விடுதலை உள்ளவளா நீங்க வைத்திருக்கிறீங்க. இப்ப கூட எனக்காக தான் நீங்க பேசுறீங்க. சொல்லுங்க, எசப்பா நான் வந்து ஏதோ நானே தப்புன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் தான் ஏதோ என்னாலதான் வீட்டுக்குள்ள பிரச்சனை சண்டை அப்படின்னு சொல்லி நான் கடவுள் பிள்ளையே இல்லையோ, எனக்குள்ள பரிசுத்தாவியே இல்லையோ, எனக்கு அபிஷேகமே இல்லையோ. ஆனா ரூட் பாத்தீங்கன்னா சிம்பிள் மேட்ரு.
சிம்பிள் மேட்டர். நம்மளே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளே நம்மள ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுவோம். புரியுதுங்களா? இப்போ ஹஸ்பண்ட்ஸ் ஹேண்டில் பண்றது அடுத்து. நம்மளே நமக்கு அடுத்த பீரியட்ஸ் டேட் எப்போ வருது? இப்போ சில பேருக்கு 28 நாளுக்கு ஒரு முறை வருது, சில பேருக்கு 30 நாளுக்கு ஒரு முறை வருது. ஒரு கேலண்டரை வச்சுக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. நீங்களே என்ன பண்ணலாம், இந்த மாசம் ஃபுல்லா இருக்கிற எமோஷனல் ஹெல்த், அதாவது வீட்டு சூழ்நிலை, ஸ்ட்ரெஸ் அளவு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உங்களுக்கே தெரியும். அதனால டயட்ல இருந்து எல்லாமே என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பாத்துக்கோங்க. அந்த 4 டேஸ்ல நீங்களே உங்களை என்ன பண்ணுங்க, பீஸ்ஃபுல்லா நடத்துங்க. உழு எழுந்து எல்லாம் இழுத்து போட்டு அந்த 4 நாள்ல வேலை செய்யாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட்ஃபுல்லா இருங்க. எதை செய்ய முடியுமோ அதை செஞ்சு ஸ்மூத்தா வச்சுக்கோங்க. ஓகே, முன்கூட்டியே வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கட்டும். ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு முன்ஜாக்கிரதை, ப்ரிகாஷன்ஸ். ஸோ எதிர்பாராத சண்டை, திடீர்னு எமோஷனல் அவுட் பர்ஸ்ட், புரிஞ்சுக்கலையே நம்ம கத்துறதோ, இல்ல ஹஸ்பண்ட் அதை புரிஞ்சுக்காம அவர் மறுபடியும் கத்துறதோ, சண்டை சச்சரவுகளை அவாய்ட் பண்ணலாம். நிறைய டிவோர்சஸ் ப்ரீமென்ஸ்ட்ருவல் சிண்ட்ரோம்னால உருவான சண்டைனால வருதான். இந்த விஷயம் தெரியுமா? இந்த விஷயம் தெரியுதுன்னா பிரிஞ்சே போயிடுறாங்களாங்க. பிரிஞ்சே போயிடுறாங்களாம். ஐயோ, இந்த பொண்ணு கூட எல்லாம் நான் வாழ மாட்டேன், அவ என்னை எப்படி பேசினா, என்னை எப்படி கத்துனா, எனக்கு இப்படி குற்றப்படுத்தினானே. நிறைய குடும்பங்கள் பிரியுதான், அறியாமை நிமித்தம் பிரிஞ்சிடுறாங்க. புரியுதுங்களா? ஸோ வென் வி எஜுகேட், நாம எஜுகேட் ஆகி நம்ம வயசு பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து அனுப்பும் போது, ஓ இப்படி எல்லாம் இருக்கலாம்னு பல ஆங்கிள் அவங்க யோசிக்கும் போது they'll be mature enough to handle marriage. புரியுதுங்களா? இது தெரியாதனால கல்யாணம் பண்ணி பொம்மைங்க மாதிரி, ஒய்ஃபோட நீடு ஹஸ்பண்டுக்கு தெரியாது, ஹஸ்பண்டோட நீடு ஒய்ஃபுக்கு தெரியாது. நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இப்ப எப்படி அந்த பொம்மை விளையாட்டு விளையாடுவாங்கல்ல, அம்மா அப்பா விளையாட்டு, அது மாதிரி கல்யாணத்தோட டீப் இதுவே தெரியாம, பரஸ்பரம் புரியாம, மாத்தி மாத்தி நம்ம சப்போர்ட் பண்ணிக்கணும்னு தெரியாம, அப்படியே ரோபோ மாதிரி வளர்ந்து பிள்ளைகளை பெற்று பிள்ளைங்களுக்கும் எதுவும் அந்த அவேர்னஸ் கொடுக்காம வளர்க்கும் போது அதுங்க போய் ஒரு ரோபோ ஃபேமிலி ஃபார்ம் பண்ணும். So let us be real. Let us be real. Too much spiritual மேல அந்த ஸ்பிரிச்சுவல் போர்வையை போத்திக்கிட்டு வலிக்கல 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 அப்படின்னே சொல்லி லைஃபை ஓட்டணும்னு கிடையாது. இட் இஸ் ஓகே டு சே இட் இஸ் பெயினிங், எனக்கு வலிக்குது, மனசுல கஷ்டமா இருக்குது, பதட்டமாகுது, சோர்வா ஃபீல் பண்றேன், உடம்புல இப்படி இருக்குது அப்படின்னு சொல்வது தவறு கிடையாது. ஸோ பி ட்ரூ டு யுவர் செல்ஃப். சில பேர் இதே மேனிபுலேட்டிவ் டெக்னிக்கா கூட எடுத்துருவாங்க. இந்த மாமியார் சிண்ட்ரோம்னே எங்க பிசியோதெரப்பி ஒருத்தர் ஒரு சார் வந்து எடுப்பார். அப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு ஹார்மோனை பத்தி சொல்லி கொடுக்கறதுக்கு மாமியார் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாரு. அது என்னடா அது மாமியார் சிண்ட்ரோம்னா, பையனோட அட்டென்ஷன் வேணும் அப்படின்னா உடனே என்னன்னா மாமியாருக்கு தலைவலி வந்துருமா, மாமியாருக்கு இடுப்பு வலி வந்துருமா. அப்பதான் பையனோட அட்டென்ஷன் கிடைக்கும், பொண்ணு கிட்ட இருந்து தன்னை வந்து விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. புரியுதா? வந்த மருமகள் கிட்ட இருந்து தன்னை வந்து விசாரிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேனிபுலேட் பண்ணுவாங்களா மாமியார். அந்த மாதிரி இந்த ஹார்மோன் வேலை செய்யும்னு சொல்லி கொடுப்பாரு. எனக்கு அப்படியா அப்படின்னு யோசிப்பேன் அந்த காலத்துல. ஆனா இப்போ உண்மையாவே மாமியார் சிண்ட்ரோம், டாக்டர் எல்லாம் சிண்ட்ரோமும் இருக்குது. அப்படி பார்க்க போன ஹஸ்பண்ட் அம்மா கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிடக்கூடாதுன்னு இவங்க பண்ற டிராமா, இல்ல மாமியார் மருமக கிட்ட க்ளோஸ் ஆகிடக்கூடாதுன்னு அவங்க பண்ற டிராமா, நடுவுல ரெண்டு பக்கமும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது சன். அதனால பி ட்ரூ டு யுவர் செல்ஃப். இந்த விஷயத்தெல்லாம் வச்சு நம்ம வந்து யாரையும் மேனிபுலேட்டும் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? உங்க உடம்பு உண்மையாவே கஷ்டம்னா கஷ்டம், உண்மையாவே யூ கேன் ஃபீல் வெல்னா வெல், எமோஷனல் ஹெல்த் நல்லா இருந்தாதான் இந்த உண்மை தன்மை இருக்கும். ஏசப்பா, எனக்கு இப்ப நம்ம உண்மையா இருந்து பழகிட்டோம்னா நமக்கு வலிக்குதுன்னு சொன்னா எதிரில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க. புரியுதுங்களா? நமக்குள்ள அந்த உண்மை இருக்கணும், எல்லாத்துலயும் ஒரு இன்டெகிரிட்டி. சோ பெண்களுக்கு கொடுக்கப்படுற சலுகைகளை நம்ம மிஸ்யூஸும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். புரியுதுங்களா? ஓகே, அப்பனா பரவாயில்ல, இதுக்கு மேல பாத்துக்கிறேன் இவங்களெல்லாம் அப்படின்னு சொல்லி இத ரீசனா வச்சு என்ன பண்ணக்கூடாது, இதையும் அபியூஸ் பண்ணிடக்கூடாது. நிறைய விமன் டூ தட். பாத்திருக்கீங்களா? நிறைய பேர் அது செய்யறாங்க. தன்னுடைய வீட்டு பொறுப்புகளை செய்யறதுக்கு சோம்பேறிப்பட்டுட்டு ஃபெமினிசம் பேசுவாங்க. கணவருக்கு நாங்க தான் செய்யணுமா, என் ஆண்கள் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணியத்தை பேசுறாங்கல்ல, ஃபெமினிசம், அதெல்லாம் நான் ஒத்துக்கொள்ளுகிறது இல்லை. வீட்டு வேலையை நான் தான் செய்யணுமா, முடியற போது செய்யுங்க, ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணா ஓகே, ஆனா நான் தான் செய்யணுமா நீங்க அப்படின்னு எல்லாம் பேசிக்கொண்டு மாத்தி மாத்தி ஆர்கியூ பண்றதுக்கு இதெல்லாம் நம்ம டீச் பண்ணல. அறியாமையிலயும் நிறைய பேர் சிக்கிக்கிட்டு தான் செய்யாத தப்புக்கு அழுது அழுது புலம்பிட்டு இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, கில்ட்டி ஆகுறாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறவங்களே தூக்கி விட தான் இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஸோ பேலன்ஸ்டா இருக்கணும், நாமளே நமக்கு உண்மையா இருக்கணும். உண்மையா இருக்கணும்னா வலினாலும் வலின்னு ஒத்துக்கணும், வலி இல்லைனாலும் பி ரெடி டு சர்வ். ஓகே. ஸோ இந்த ஹார்மோன்ஸ் விஷயம், அப்புறம் ஹஸ்பண்ட்ஸ்க்கு சொல்றது சில நேரத்துல பாத்தீங்கன்னா உண்மையாவே தெரியாது அவங்களுக்கு, இப்படிலாம் இருக்கும் போலன்னு கூட தெரியாம இருப்பாங்க. அப்போ நீங்க உங்க வாயை திறந்து நீங்க சில விஷயங்களை சொல்லும் போது மேபி புரிஞ்சுக்க
வாய்ப்புகள் இருக்கு. அதையுமே செய்யாம அவரா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கிறதும் தவறுதான். ஸோ யூ கேன் ஓப்பன் அவுட் அண்ட் டாக் டு யோர் ஸ்பவுஸ். மாத்தி மாத்தி அதே மாதிரி சொல்லுங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கும் கேளுங்க. ஒர்க் ப்ரெஷர் இருக்கலாம், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயின் இருக்கலாம், இந்த மாசம் எப்படி நடத்த போறோமோன்ற ப்ரெஷர் உங்க ஹஸ்பண்ட்குள்ள ஓடிட்டு இருக்கலாம். அதெல்லாம் இருக்கலாம். அதையுமே நீங்க விசாரிக்கலாம். மாத்தி மாத்தி விசாரிச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ நமக்கு தான் பிரச்சனைன்னு நம்ம நினைச்சிட்டு ஓட வேண்டியது இல்ல. நம்ம கணவருக்கும் பிரச்சனைகள் இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், அவருக்கு ஆஃபீஸ்ல ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், டிராவல் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் இருக்கலாம்னு மாத்தி மாத்தி விசாரித்து கொள்ள வேண்டும். ஓகே. ஸோ பேசின விஷயங்கள் ஒன்று ஒன்று நான் நினைக்கிறேன். இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு திரும்ப நிதானமா கேளுங்க. ரெக்கார்ட் பண்ணி போட்டதுக்கும் திரும்ப நிதானமா கேளுங்க. உங்ககிட்டயும் நீங்க கைண்டா இருங்க. தி சேம் டைம் தானாவே நம்ம மத்தவங்க கிட்ட கைண்ட் ஆயிரும். ரொம்ப நாள் டம்ப் பண்ணி வச்சு விஷயங்களை நம்ம அபியூஸ் பண்ணிட்டோம். மத்தவங்க பண்ணாங்க, அது அடுத்துங்க. நம்மள அறியாமைனால அபியூஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ ஈட் குட் ஃபுட், நல்லா சாப்பிடுங்க, ஹெல்தியான ஃபுட் சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. உங்களால் செய்ய முடிந்த காரியங்களை பிளான் பண்ணி செய்யுங்க. செய்ய முடியாததுக்கு நினைச்சு கில்ட்டி ஆகாதீங்க. ஏன் நிறைய நேரத்துல கில்ட் ஆகி அதுவே நோய்க்குள்ள போயிரும். ஸோ அதுவும் ஆகாதீங்க. உங்ககிட்டயே நீங்க கைண்டா இருங்க. அதர்ஸ் வில் பி கைண்ட் ஆட்டோமேட்டிக்லி. ஓகே. வில் ப்ரே. எசப்பாவுடைய கரத்துல எங்க ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீங்க எங்களை புரிந்திருக்கிறீங்க. எங்க அப்பாவுக்கு நாங்க என்ன கிராஸ் பண்றோம்னு தெரியும். சில நேரங்கள்ல எங்களுக்கு இருக்கிற அறியாமையினாலதான் நாங்க கஷ்டப்படுறோம். பிகாஸ் த ட்ரூத் ஆஃப் அவர் பாடி, எங்க உடம்பு எப்படி வேலை செய்யுது, எங்க மனசு எப்படி வேலை செய்யுது, எங்க ஆழ்மனது எப்படி வேலை செய்யுது, உணர்ச்சிகள் எப்படி வேலை செய்யுது, இதெல்லாம் தெரியாததுனாலேயே குடும்பங்களுக்குள்ள பெரிய சண்டைகளும் சச்சரவுகளும் குழப்பங்களும் எவ்வளோ பிரிவுகளும் உண்டாகுதுப்பா. ஆனா ஆவியானவர், நீங்க எனக்கு உண்மை உள்ளவர். இன்னைக்கு நிறைய விஷயங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க. எல்லாத்தையும் நீங்க எங்களோட பேசி இருக்கிறீங்க. இதனால என் குடும்பமும் சரி, என் சந்ததியும் சீர்பட்டிருக்கும் சொல்லி நாங்க எல்லாரும் பிளஸ் பண்றோம். எங்க குடும்பம், எங்க சந்ததி எல்லாம் பத்திரமா இருப்பாங்க. அவங்க ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லி நாங்க பிளஸ் பண்றோம். எங்கள் மீது பாராட்டின கிருபைகளை நாங்க அப்படியே தேங்க் பண்றோம், பிளஸ் பண்றோம்ப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் ஹோலி ஸ்பிரிட், வி கிவ் யூ ஆல் த க்ளோரி. கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தர் குடும்பத்துக்குள்ளேயும் இந்த சமாதானத்தை நான் ரிலீஸ் பண்றேன், பரஸ்பரத்தை நான் ரிலீஸ் பண்றேன். மாத்தி மாத்தி புரிந்து கொள்ளுகிற கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகிறதுக்காக நன்றி. We gave you all the glory in Jesus name. Amen. Amen. Bless you all. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பட் ஆனால் worth the time நான் நம்புறேன். அப்புறம் நிதானமா கேளுங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இன்னும் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு பர்சனல் வாட்ஸ்அப்ல நீங்க ஒரு வாய்ஸ் நோட்டோ அதை போடுங்க. ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டே இதுக்குன்னே வச்சு ஒரு 2 மணி நேரம் ஜூம் மீட்ல பெண்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு பேர்டன் இருக்கிறது. இஃப் யூ ஆர் ஓகே வித் தட், வில் ஃபிக்ஸ் அ டே அண்ட் ஹாவ் அ ஜூம் மீட். தனியா ஒரு 2 மணி நேரம் தொடர்ந்து பண்ணலாம். ஓகே. ஸோ ஓகேனா நீங்க வந்து வாட்ஸ்அப்ல இருக்கிற டவுட்ஸ் போடுங்க. ஸோ அதையெல்லாம் அலசி ஆராயலாம். வில் இன்வைட் ஹோலி ஸ்பிரிட். அவர் நமக்கு இன்னும் டீப்பா நிறைய விஷயங்களை சொல்லி தருவார். ஸோ டுகெதர் எல்லாரும் சேர்ந்து மாத்தி மாத்தி என்கரேஜ் பண்ணி ஒருத்தரோட லைஃபையும் பெட்டர் ஆகிட்டு போயிட்டே இருப்போம். ஓகே. ஸோ பிளஸ் யூ ஆல். டேக் கேர். பை பை.